Hi sir, welcome to our school. சார் தேங்க்யூ சார். சார் நான் ஒரு பிடி சாரா உங்கள்ட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா சார் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஸ்கூல் தான் சார் டாப்ல இருக்கும். அதெல்லாம் ஒரு ஓரத்துல இருக்கணும் சார். பசங்க கரெக்டா டை போட்டு வராங்களா, ஷூ எல்லாம் போட்டிருக்காங்களா, ஐடி கார்டு எல்லாம் போட்டு ப்ராப்பரா வராங்களான்னு செக்யூரிட்டி வச்சு செக் பண்ணணுமா சார்? அவங்களே ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்களே பண்ணிடுங்க. நானா பிசிக்கல் டைரக்டர் சார். ஆமா சார், பசங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி தரது உங்க வேலை தானே. நான் பண்றேன் சார். சார் அப்புறம் பாத்தீங்கன்னா பிடி பீரியட் ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடுக்கவே மாட்டேன் சார். பிடி பீரியட்னாலே பசங்க எல்லாரும் கிரவுண்ட்ல இருப்பாங்க. இருந்து சார் எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு அலோவ் பண்ணுங்க சார். அப்பதான் 100% ரிசல்ட் கொடுத்து ஸ்கூலை பெருசு பண்ண முடியும் சார். அப்புறம் எதுக்கு சார் பிடி பீரியட்? பிடி நான் ஒருத்தன் எதுக்கு சார் இருக்கேன்? பசங்களை விளையாட விடலன்னா என்ன வில்லனை பாக்குற மாதிரி பாப்பாங்க சார். அதுக்கு நான் என்ன சார் பண்றது? சார் இப்பெல்லாம் பண்ணா பசங்க எப்படி சார் ஒலிம்பிக்ல மெடல் அடிப்பாங்க? அதுக்கு ஒலிம்பிக் போனா தானே. வேலையை பாருங்க சார். ஏய் நான் பிடிடா, என்னடா பியூன் மாதிரி பண்றீங்க? ஏய் ஷூ எங்கடா? ஹாய் சார், ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு சார். சார் நேத்துக்கு இன்டர்வல் டைம்ல பசங்க ஏதோ பாத்ரூம்ல சண்டை போட்டாங்களாமே. ஆமா சார், இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். அதான் சார், இனிமேல் அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க பாத்ரூம்குள்ள போயிட்டு விசில் அடிச்சு எல்லாரும் வெளில அனுப்பிடுங்க. சார் பாத்ரூம்குள்ள போய் நான் விசில் அடிக்கணுமா? இந்த விசில் அடிக்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு சார். சார் அதெல்லாம் யாரு ஒதுனாலும் அடிக்கும் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பப்ளிக் எக்ஸாம் வருதுல. ஆமா சார். சோ அதுக்கு வந்து எக்ஸாம் ஆளுக்கு பசங்களை வச்சுட்டு பெஞ்சை தூக்கி போட்டுருங்க நீங்க. சார் நான் போய் எப்படி சார் பெஞ்ச் எல்லாம்? சார் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் சார். ஓகே சார், வேற ஏதாவது இருக்கா சார்? முக்கியமா பாத்தீங்கன்னா February 14 வருது. கேம்பஸ்க்குள்ள பசங்க பொண்ணுங்க பேசிக்கவே கூடாது, கவனமா பாத்துக்கங்க சார். நான் பிசிக்கல் டைரக்டர் சார், நான் போய் அதெல்லாம் பாக்கணுமா? சார் என்ன சார் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு இங்க நமக்கு வந்து பசங்களோட டிசிப்ளின் அப்புறம் ஸ்கூலோட ரெபுடேஷன் தான் முக்கியம். கேட்ச பாயிண்ட் எனக்கு புரியல எனக்கு. சார் நான் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சு முடிச்சு நல்ல பிடி சாரா இருக்கலாம்னு தான் வந்தேன். நோ வரி சார், இப்பயும் நீங்க நல்ல பிடி சாரா இருக்கலாம். அங்க பாருங்க ஒரு பையன் ஐடி கார்டு போடாம வரான். அவனை பிடிச்சி ஒரு 100 ரூபாய் பையனை போடுங்க. இங்கிலீஷ் மிஸ் ஆபீஸ் ரூமா இந்த இருக்க வர. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட்டென்ஷன். ஹாய் பார்த்திபன், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. பார்த்திபன், இந்த இயர் நடந்த எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்லயுமே நம்ம வின் பண்ணவே இல்லையே. ஏன்? எப்படி சார் வின் பண்ணுவாங்க? பசங்க தான் பிராக்டிஸே பண்ணலையே. வாட், பிராக்டிஸ் பண்ணலையா? ஏன்? இங்க பாருங்க, உங்களோட வேலை என்ன சார்? இங்க as a PT சாரா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் சார் நீங்க வேற மேத்ஸ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும் பிடி பீரியட கடன் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எப்படி பசங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க? பார்த்திபன், இது யுனிவர்சல் ப்ராப்ளம் பார்த்திபன். நம்ம பேரண்ட்ஸோட வயித்துல அடிச்சு புடுங்குற ஃபீஸ் காசுக்கு நம்ம நல்ல ரிசல்ட் கொடுத்துதானே ஆகணும். ஏன் சார் ஏன்டா பிடி வேலைக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் வீட்ல போய் ஃபீல் பண்ணிக்கங்க சார். இங்க பாருங்க, பாத்ரூம்ல பைப் உடைஞ்சு தண்ணி போயிட்டு இருக்காமா. அதெல்லாம் வேணாம் சார், நீங்களே சரி பண்ணிடுங்க. எதே நான் பண்ணணுமா? ஆமா சார். அப்புறமா ஆபீஸ் ரூம்ல ஃபேன் ஓடல, கண்டென்சர் மாத்தணுமா. எலக்ட்ரீஷியனை கூப்பிடணுமா? அதையும் நீங்களே பண்ணிடுங்க. அதையும் நான் தான் பண்ணணுமா? இதுல என்ன சார் இருக்கு? அப்புறம் இங்க நம்ம கேம்பஸ்ல வந்து அட்மிஷன் ஓபன் ஆகுதுல. ஆமா சார். அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் அடிச்சிருக்கோம். அதையும் போய் கொடுத்துட்டு வந்துருங்க. எங்க சார் ஊர் ஊரா போயா? நோ, தெரு தெருவா சார். பிடி வேலைக்கு படிச்சுட்டு பல ஸ்டூடெண்ட்ஸ் ஒலிம்பிக் அனுப்பி அவங்கள போஸ்டர்ல வர வைக்கலாம்னு நினைச்சா நீங்க என்ன சார் என்ன போஸ்டர் கொடுக்க சொல்றீங்க? என்ன பண்றது பார்த்திபன், மேனேஜ்மெண்ட் பிரஷர். இங்க பாருங்க, அப்புறம் கிரவுண்ட்ல வந்து ஒரு 10 கேமராஸ் வைக்கணும். அதுக்கு அந்த ஐடி கார்டு போடலன்னா 100 ரூபாய் ஃபைன் சொன்னோம்ல, அத ஒரு 300 ரூபாயா மாத்திடுங்க. ஐ மேக்ஸ் ஸ்பேஸ், கேன் ஐ ஜாயின்?